இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய எழுச்சி பயணத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எந்த நிலையிலும் இந்த அதிகாரிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை 2026 தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு எல்லா விதமான விசாரணைகளும் செய்யப்பட்டு குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுடைய நிலைமை. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி வாய்ந்த தலைவராக, மக்கள் தலைவராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு மக்களால் ஏற்கப்பட்டு இன்றைக்கு மக்களோடு இருக்கிறார். அதனால் எந்த நிலையிலும் இன்றைக்கு தவறு செய்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். இந்த அஇஅதிமுக இப்போ 2026 வெல்லும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இது கடந்த தேர்தலில் ஏன் வெல்லவே இல்லை? இல்லைங்க, கடந்த தேர்தல் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஆட்சியில் இருந்ததுக்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி உரிமை கோரணும். அதில் ஒரு 3% இடைவெளியிலெல்லாம் திமுக வெற்றி பெற்றது. அதுவும் 525 பொய்யான வாக்குறுதியை, செயல்படுத்த முடியாத வாக்குறுதியை கொடுத்து அரசு ஊழியர்லேருந்து எல்லாரையும் ஏமாற்றி புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம், ஆசிரியர்களுக்கெல்லாம் பணி பாதுகாப்பு தருவோம், ஊதிய உயர்வு தருவோம், அந்த ஊதிய வேற்றுமைகளை சரி செய்வோம்னு சொன்னாங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்னும் அகவிலைப்படி கூட தராத ஒரு அரசாங்கம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. இவ்வளவோ வாக்குறுதிகளை கொண்டு நீட்டை உடனே கையெழுத்து போட்டு நீக்குவோம், ரகசியம் எங்ககிட்ட இருக்குது, இப்படியெல்லாம் கதை விட்டு ஒரு செங்கலை வச்சுட்டு நான் எய்ம்ஸ் கல்லூரியை நாங்கள் கட்டி முடிச்சிருவோம் சொன்னாங்க. அதனால் இந்த பொய் வாக்குறுதிகள் 525 கொடுத்துட்டு ஒன்றை கூட நிறைவேற்றாமல் ஏதோ ஒரு 4-5 நிறைவேற்றிட்டு மீதி அரைகுறையாக 1-2 நிறைவேற்றிட்டு இன்றைக்கி 98% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக இன்றைக்கி எந்த வாக்குறுதியில் கொடுத்து மக்களை ஏமாத்தினாங்களோ அந்த ஏமாற்றப்பட்ட மக்கள்கிட்டயே போய் எல்லாம் நிறைவேறி போச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எவ்வளோ தைரியம் வேணும்? அந்த தைரியம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் ஸ்டாலின் இன்றைக்கி டெய்லி ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த படம் பிடிச்சி பத்திரிகையில் மிரட்டிக்கிட்டு இந்த ஊடக மாப்பியாக்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த விளம்பரத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு.